விவேக் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதுக்கு முன்பு பேசுனது கேட்கவே இல்லை, என்டிஏல கேட்கல அப்படின்றது. ஆனால் அவங்க அமமுகட்ட பேசி இருக்கிறாங்கன்ற தன்மை இருக்குது. இப்போ சிவி சண்முகம் இந்த விஷயத்தில் திடீரென்று அவர் நேரில் போய் சந்திக்கிறார். இபிஎஸ் அவர்களை போய் சந்திக்கவே இல்லை. ஒரு ஸ்பிளிட்டான குரூப்பில் வந்து அவர் சந்திக்கிறார் அப்படின்னா இது என்ன கணக்கு? இது எதுக்காக? இல்லை, இந்த தேர்தல் முடிவுகள் வந்த மறுநாளிலிருந்தே வந்து வெவ்வேறு குழப்பங்கள் வந்து இருந்தது. என்னதான் ஆக்சுவலாக நடக்குதுன்றது ஒரு குழப்பம் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் வந்து வரிசையாக வந்து விடை கிடைச்சிட்டே வந்திருக்கு. ஏன்னா அதிமுக தரப்பே வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அதிமுக கூட்டணிக்கான முயற்சி வந்து நடைபெற்றது. முதலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு திமுக ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கொண்டது. அதில் வந்து இடதுசாரிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வந்து உடன்பாடு வந்து இல்லை. அதன் பிறகு திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சராக முன்வைத்து திமுக அதிமுக ஆதரிப்பது, 2 பேர் அமைச்சர்கள் பங்கேற்பது ஒரு பேச்சு வந்து முன்வைத்தது. அதிலும் கூட இடதுசாரிகளுக்கு வந்து உடன்பாடு இல்லை. இப்ப அதன் பிறகு நேற்று வந்துட்டு ஒரு பத்திரிகைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு திரு பேபி அவருக்கு பேட்டி கொடுத்தாரு. அதுல வந்து இன்னும் விளக்கமா சொல்றார், நாங்கள் ஏன் வந்து அந்த ஆதரவை வந்து கொடுக்க சொல்றாரு. நீங்கள் அந்த முடிவை வந்து எடுப்பதுங்கிறது, திமுக அதிமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய முடிவை எடுப்பதுங்கிறது ஒரு வல்கர் மிஷினேஷன்ங்கிறார். அது ஒரு வக்கிரமான சூழ்ச்சி. அது அந்த முடிவை நாங்கள் எடுத்திருந்தால் அது ஒரு வக்கிரமான சூழ்ச்சி, வெகு மக்கள் எழுச்சியை, ஒரு வெடிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். 2 இடம் நீங்க சொன்னது உண்மைதான். அதுல 2 இடத்த சொல்றார். அந்த முதல் பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதிமுகவை ஆதரிக்க முடியாது, ஏன்னா அதிமுகவை இயக்குவது பாஜக. அப்ப இந்த ஹோல் மிஷன் வந்து பாஜகவால் திட்டமிடப்பட்டது, அதனால நாங்க ஆதரிக்கலன்றது. இப்போ நம்ம சொன்னது இதெல்லாம் பேச்சுவார்த்தை, அதிமுக திமுக கூட்டணி இவங்களெல்லாம் வச்சுன்றது நடந்துட்டு இருந்ததுல. இன்னொரு புறம் தாவேக்கா இவங்களோடலாம் பேசிட்டு இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இவங்க வந்து அமமுகட்டையும் பேசியிருக்கிறாங்க, அதிமுகட்டையும் பேசிட்டு இல்ல. இது அந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ அந்த அமமுக அந்த எம்எல்ஏ அந்த பிரச்சனையை கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அன்றைக்கு 8ஆம் தேதி இரவு அவர் வந்து திடீரென்று தினகரன் வந்து ஆளுநர் அலுவலகம், அதாவது மறுநாள் வந்து உரிமை கோர போறாரு வந்து விஜய் அவர்கள் உரிமை கோர போறாருன்ற சூழல் வந்து இருக்கு. 118ங்கிற எண்ணிக்கை வந்து எடுத்துக்கிட்டு அப்போ அன்னைக்கு இரவு வந்து திடீர்னு இவர் தான் போயிட்டு என்னோட எம்எல்ஏ காணும், நீங்க வந்து அதிமுகவை வந்து அழையுங்கள்னு கூப்பிடுறாரு. அதிமுக அழையுங்கள்னு அமமுக வந்து கொடுக்குது. அமமுகவுக்கு ஒரு எண்ணிக்கை தான் இருக்கு. அப்ப அவர்கள் வந்து போயிட்டு எப்படி அழைங்க தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மைதானே? இல்ல அது நீங்க வந்து என்னன்னா, அப்போ வந்து தாவேக்கா வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பாருங்க. அவர்கள் வந்து அவர்கள் தரப்புல சமூக வலைதளங்களில் ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டது. என்ன தினகரன் அவர்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த எம்எல்ஏ எங்களை ஆதரிப்பதற்கு கடிதம் கொடுத்தாருன்னு அவங்க சொன்னாங்க. தினகரன் அவருடைய ஒப்புதல், அந்த இடத்துல தினகரன் சொல்றாரு அது என்னோட ஒப்புதல் இல்லை அப்படின்னு. அவர் 5 நாள் காணாம போனார். இதுல என்னன்னா, இன்றைக்கு அமமுகவிலிருந்து ஒருத்தர் ஆதரிக்கிறார். இன்னொன்று இந்த சிவி சண்முகம் தரப்பு இருக்குல்ல, இந்த ஆதரவு தெரிவிக்கிற இடம் இருக்குல்ல, அப்படின்னா இவங்களோடு லீமா ரோஸ் அவங்க சொன்னதான் நம்ம கனெக்ட் பண்ணணும். தாவேக்கா முன்பே பேச்சுவார்த்தை நடத்தி அதை கண்டித்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு தலைமை கழக அறிவிப்புன்னு ஒண்ணு வந்தது இல்லையா? அதுல ஒரு செய்தி இருக்கு பாருங்க. அப்ப நேற்று இரவு வரை செந்தில் பாலாஜியோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களே, அது என்னன்னு அவர் கேட்கிறார். அப்ப நேற்று இரவு வரைக்கும் கூட திமுக அதிமுக அந்த கூட்டணிக்கான ஏதோ ஒரு முயற்சி வந்து திமுக தரப்பிலிருந்து செய்து கொள்ளப்பட்டு என்ன புரிஞ்சு அதை மீறிதான் இவர்கள் வந்து இன்னைக்கு ஃபேக்ஷனா வந்து வந்திருக்காங்க. இல்ல இன்றுதான் அதுவா அப்படின்னா நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய இடம்ன்றது வந்து ஏதோ திமுக அதிமுக கூட்டணி அமைய போகிறது, அதை கேட்டு நாங்க பேரதிர்ச்சி கொண்டோம் அதனாலன்னு சிவி சண்முகம் அவர்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா ரிசல்ட் வந்த அன்றில் இருந்தே அவங்க தனி குழுவா தான் நமக்கு நியூஸ் தான் இருக்கு. என்ன டிமாண்ட் வச்சாங்க நமக்கு தெரியாது இல்ல, தனிக்குழுவாக அப்போ அவங்க எடப்பாடி கிட்ட என்ன டிமாண்ட் வச்சாங்க நமக்கு அந்த இடம் தான் விவேக் நான் கேட்பது. அப்போ விஜய் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்கல்ல, நான் இபிஎஸ் அவர்களை பார்க்க மாட்டேன். நேற்று அது நடக்கல, புரோட்டோகால் படி நடந்திருந்தா கூட அது இருந்திருக்கணும். ரொம்ப கான்ஷியஸ். சீமான் அவர்களை சந்திக்கிறாங்க, அன்புமணி அவங்களெல்லாம் சந்திக்கிறாங்க, இபிஎஸ் சந்திக்கல. சிவி சண்முகம் தரப்பை சந்திக்கிறாங்கன்னா அது என்ன கணக்கு, என்ன சொல்ல வராங்க விஜய்? இன்றைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் வெளிப்படையா வந்து. இன்னொன்னு அவர்கள் ஒரு தனி குழுவாக எங்க தொடங்கிட்டாங்க, அதுல ஒரு டிஸ்பியூட் இருக்கு, அதனால அவர்கள் போய் சந்தித்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்ததா தெரியல. ஏன்னா இன்னைக்கு கூட இல்ல சார், நீங்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதுக்குள்ள ஒரு ஹையரார்கி இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, அது அந்த ஆர்டர் எப்படி வந்திருக்கணும். இனிமேல் நீங்க சந்திக்கலாம், சந்திக்காம இருக்கலாம். அங்க ஒரு குரூப் ஸ்பிளிட் வந்துருச்சு. சபாநாயகர்கிட்ட தான் போய் முறையிடுறாங்க, 2 தரப்பும் முறையிடுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு தரப்புக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாச்சு. இல்ல அது இன்றைக்கு நடக்கக்கூடியதானே. இப்ப நேற்று போய் எடப்பாடி பழனிசாமி சந்திருந்தால் நேற்று அந்த அங்கீகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அது வந்து முன்னாள் முதல்வர்களை நான் சந்திச்சிட்டு இருந்தேன், அது அந்த அர்த்தத்தில் வரும், யாருமே இல்லைன்றது. நீங்க ஸ்பிளிட்ல யாரை நீங்க அங்கீகாரப்படுத்துறீங்க அப்படின்னு நான் அந்த இடம் தான் அங்கீகாரப்படுத்தல் அப்படின்ற மாதிரியான சூழல்கள் வரதான் நான் நினைக்கல. அந்த ஆதரவை வாங்கிக்கிறார். இல்ல அவர்கள் இன்னைக்கு வந்து வெளிப்படையா ஒரு ஆதரவு தெரிவிக்கிறோம், 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தனி குழுவா செயல்படுறாங்க, அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்றாங்க. அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கார். நாளைக்கு அது என்ன மாதிரியான சூழலாக ஆதரவு? இது வந்து இப்போ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி, சுகுணா திவாகர் அவர் சொன்ன மாதிரி, இது யாருக்கான செய்தி?
திமுக கூட்டணி கட்சிகளா இருந்தவங்க இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க, உங்களை நம்ப முடியாது, எனக்கு ஒரு பேக்கப்ல இல்ல அதற்கான பதிலே இன்னைக்கு போயிட்டு ஐயுஎம்எல் தலைவர்களை சந்தித்து இருக்காரு இல்லையா, அங்க கூட அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எனக்கு முக்கியமான நேரத்தில் ஆதரவு கொடுத்திருக்கீங்க, கடைசி வரை உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஐயுஎம்எல் தலைவர் காதர் மீதன் அவர்களை சந்திக்கும் பொழுது அங்க வந்து சொல்லியிருக்காரு. விசிகா தலைவர் அவர்களிடம் சந்திக்கும் பொழுது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேச்சு தான் வந்து அங்க வந்து இருந்திருக்கு. சோ அவர்கள் மீதான நம்பிக்கையின்மைன்னு இதை பார்க்க முடியாது. அந்த இடத்தில் திரு விவேக், கடந்த விவாதத்திலே நீங்க நம்மளே பேசணும், என்டிஏல அவர் எவ்வளவு கான்சியஸா கேட்காம இருந்திருக்கிறார், யாருக்கெல்லாம் ஆதரவு கடிதம். இப்போ இந்த தேர்தலுக்கு முன்பு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பெருசா பேசப்பட்டது திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமா இருக்கிறாங்க, பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க. ஏன் இந்த அதிமுக அலைன்ஸ் கொண்டு வந்ததுலேயே அவரோட ரோல் தான், நீங்களாம் செய்திகளை பார்த்துருப்போம். அந்த தரப்பு விஜய் அவர்களை ஆதரிக்குது, அந்த ஆதரவை பெறுவதோ நாளைக்கு உறவுனா அது விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியா வேற சூழலை கொண்டு வந்துடாதான்னு கேட்கிறேன். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் அதுல வந்து அவர்கள் நிலைப்படுத்த, ஏன்னா முதல் நாள் அந்த உரை இருக்கு இல்லையா, அது வந்து அவர்கள் மீதான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உரையாக இருந்தது. பதவியேற்ற பிறகு அவர் வந்து ஆற்றிய உரை என்பது வந்து அந்த உரையினுடைய சாராம்சங்களுக்கு பங்கம் வராமல் வந்து அரசியல் கணக்குகளையோ வந்து நிர்வாக கணக்குகளையோ நடத்த வேண்டியது முதலமைச்சருடைய தனிப்பட்ட பொறுப்பு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழலை மட்டுமே வைத்துக்கிட்டு அதை முடிவெடுக்க முடியாது. பட் ஒரு நம்பர்ஸ் பேக்கிங்ல நமக்கு இருக்குன்றதுதான் செய்தியா? அந்த நம்பர்ஸ் வந்து எதிர்க்கட்சிகள் பக்கம் போய்விடக் கூடாது என்று அவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அந்த நம்பர்ஸ் வச்சு டிஎம்கே ப்ளே பண்ண ட்ரை பண்ண கூடாது என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய புரிந்து. அப்ப என்னன்னா ரெண்டு தரப்பும் இந்த ஆட்டத்தை ஆடுறாங்கன்றது. நேற்று இரவு வரைக்கும் வந்து செந்தில் பாலாஜி சிவி சண்முகம் தரப்போடு பேசிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்றால் திமுக தொடர்ந்து ஒரு முயற்சியில வந்து இருக்கு, அந்த ஆட்டத்தை ஆடுவதற்கு நாம் விடக்கூடாதுன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அரசியல் ரீதியாக ரெண்டு பேருமே செக் வச்சிருக்காங்கன்றதுதான்.